வணக்கம் நண்பர்களே. இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019, அதாவது இந்தியாவினுடைய குடியுரிமை சட்டம். இந்தியாவிற்குள் யார் வருகிறார்கள், அவர்களுக்கு எப்படி குடியுரிமை வழங்கப்படுகிறது, இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலேயே வளரும் இந்த மக்களுக்கு எந்த விதமான சிக்கலும் அதில் இல்லை. ஆனால் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நபர்கள் எத்தனை ஆண்டுகள் இருந்தால் அந்த குடியுரிமை கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம், மிக குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் அந்த குடியுரிமை வழங்கப்படும், யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படாது என்று ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தது. இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019. அது குறிப்பாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது. சில நாடுகளிலிருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அது மறுக்கப்படும், இந்திய குடியுரிமை சட்டம் மறுக்கப்படும் என்று அதில் திருத்த சட்டம் இருந்ததாக அப்போது மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. அதை அப்போது இருந்த உச்சநீதிமன்றம் அனுமதித்தது. இதை குறித்து விளக்கமாக திரு சந்திரசூட் அவர்களிடம் கேட்டபொழுது அவர் என்ன பதில் கூறினார்? இங்கே கீழே ரிலேட்டட் வீடியோன்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா சந்திரசூட் அவர்களுடைய முழுமையான விளக்கம் இருக்கும். இந்திய குடியுரிமை சட்டத்தை அவர்கள் உச்சநீதிமன்றம் எவ்வாறு அணுகியது, ஒரு இனத்திற்கு, ஒரு சிறுபான்மை இனத்திற்கு, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டமாக இது இருந்ததா, அப்படி இருந்தது என்றால் அது இருந்ததா என்பது உண்மையா, அதை எப்படி உச்சநீதிமன்றம் அணுகியது என்பதை குறித்த விரிவான தன்னுடைய பதிலை திரு சந்திரசூட் அவர்கள் வீடியோவில் வழங்கியிருக்கிறாரு. அதை கீழே இருக்க ரிலேட்டட் வீடியோவில் கீழே இருக்க லிங்கில் போய் பாருங்கள், முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.